ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோடட். இந்த வீடியோல நம்ம மினிமம் சூடோ பைனரி சம் தான் பார்க்க போறோம். அண்ட் இந்த ப்ரோகிராமோடைய டிஸ்கிரிப்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு சூடோ பைனரினா என்னன்னு சொல்லிட்டு தெரியணும். ஸோ சூடோ பைனரிங்கிறது என்னன்னா, ஒரு நம்பர் வந்துட்டு ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ மட்டும் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் ஆயிருந்தா அது பேர் தான் சூடோ பைனரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 11 எடுத்துக்கிட்டோம்னா, அதுல வந்து 1 1ன்னு இருக்கும். ஸோ அது வந்து ஒரு சூடோ பைனரி. இந்த மாரி நான் வந்து நெறைய எக்ஸாம்பிள் குடுத்துருக்கேன். லைக் 101ங்கிறது 10 அண்ட் 1 இருக்கா? அது வந்து ஒரு சூடோ பைனரி நம்பர். ஸோ இப்ப அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ட நம்ம பார்க்கலாம். இதுல என்ன குடுத்துருக்காங்க அப்டின்னா, நம்மளுக்கு வந்து ஒரு நம்பர் குடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 31 நான் வந்து எடுத்துக்கிட்டேன். இந்த 31 கொண்டு வரதுக்கு எத்தன நம்பர் ஆஃப் சூடோ பைனரி நம்பர ஆட் பண்ணோம்னா, அது வந்து 31 வரும் அப்டிங்கிறது தான் கேள்வி. அதாவது அதிலேயே நம்ம வந்து மினிமம்ம கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 31 நான் வந்து 10+10+10+1ன்னு சொல்லி கொண்டு வரலாம். அப்போ அந்த இடத்துல நம்மளுக்கு 4ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆகும். பட் இவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க? மினிமம் நம்பர் ஆஃப் சூடோ பைனரி நம்பர்ன்னு கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ 31 நம்ம எப்படி எழுதலாம்னா, 11+10+10 இந்த மாதிரி எழுதுனோம்னா, நம்மளுடைய ஆன்ஸர் வந்து 3ங்கிற ரிட்டர்ன் ஆகும். இதே மாதிரி தான் இன்னொன்னு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிரும். இப்போ 44 இருக்கு அப்படின்னா, நம்ம வந்து எந்த காம்பினேஷன்ல வேணாலும் அந்த சூடோ பைனரி நம்பர்ஸ வந்து ஆட் பண்ணலாம். அதாவது 11+11+10+10+1+1 அப்படின்னாலும் நமக்கு 44 தான் வரப்போது. ஆனா, அதனுடைய அந்த நம்பர்ஸ் வந்து பியூரோ பைனரி நம்பர்ஸ் வந்து 6 இருக்கும். ஆ சோ நம்மளுக்கு என்ன தேவை? மினிமம் தேவை. சோ இதுல என்ன பண்ணலாம் அப்டின்னா, 11+11+11+11 அப்படின்னு போட்டோம்னா, நம்மளுடைய ஆன்ஸர் வந்து 4 வருது. சோ இந்த மாதிரி எந்த நம்பர் குடுத்தாலும், அதனுடைய மினிமம் நம்பர் ஆஃப் சூடோ கோட் நம்பர நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ற மாரி இருக்கும். சோ இதுதான் இந்த புரோகிராம். சோ இந்த புரோகிராமுக்கு ப்ரூட் ஃபோர்ஸ் சொல்யூஷன்ல பண்ணோம் அப்டின்னா, நம்மளுக்கு வந்து இந்த மாரி தான் வரும். அதாவது இந்த ஒயில் லூப் எதுக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 31 எடுத்துக்குவோமே. 31 வந்து கிரேட்டர் தென் ஆர் 0வா இருக்கிற வரைக்கும் அது வந்து இந்த ஒயில் லூப்குள்ள வரப்போது. அண்ட் தென் இந்த ஒயில் லூப் எதுக்கு அப்டின்னா, நான் இத வந்து உங்களுக்கு ஒரு ரஃப்பா அந்த அவுட்புட்ட அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்ன அவுட்புட் வருதோ அத வந்து காமிச்சுட்டு எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ஸோ உங்களுக்கு கிளியரா புரியும். இங்க நீங்க பார்த்தீங்க அப்டின்னா 31 இருக்கு. ஸோ இந்த ஒயில் லூப்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்டின்னா, 31 இருக்கு இல்லையா? ஸோ இந்த 31ல கடைசி டிஜிட் வந்து 1. இந்த 1 வந்து கிரேட்டர் தென் ஆர் 0வா அப்படின்னு சொல்லி அந்த டிஜிட்ட வந்து இங்க நம்ம செக் பண்ணுவோம். இஃப் டிஜிட் வந்து கிரேட்டர் தென் ஆர் 0வா இருந்தா நம்ம வந்து 1 போட்டுருவோம். இதே மாதிரி 3 வந்து கிரேட்டர் தென் ஆர் 1 பார்க்குறோம். அதனால 11ங்கிறது நமக்கு அவுட்புட்டா வந்துரும். ஸோ இந்த 11 நம்ம 31ஆல மைனஸ் பண்ணிட்டு, அதனுடைய கவுண்ட்ட இன்கிரிமென்ட் பண்ணிருவோம். அண்ட் தென் இப்ப நம்மளுக்கு 20ங்கிறது இருக்கும். அகைன் இதுல ஒவ்வொரு டிஜிட்டா நம்ம வந்து பார்க்குறோம். 0ங்கிறது கிரேட்டர் தென் 1 இல்ல. அதனால 0 இங்க வரும். அண்ட் தென் 2ங்கிறது கிரேட்டர் தென் 1. ஸோ இங்க நம்மளுக்கு 1ங்கிறது வந்துரும். ஸோ 10 வந்துருச்சு. இப்போ 10 இதுல வந்து மைனஸ் பண்ணிட்டு கவுண்ட்ட இன்கிரிமென்ட் பண்ணணும். சிமிலரா இன்னொரு 10 வந்து கிடைக்கும். ஸோ நம்மளுடைய கவுண்ட் வந்து 3. ஸோ இது வந்து ஒரு ப்ரூட் ஃபோர்ஸ் சொல்யூஷன். அதாவது இதனுடைய அந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து லாக் n வந்து ஆகும். ஆனா, இத நான் வந்துட்டு ஆர்டர் ஆஃப் 1ல உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிக்க போறேன். அஃப்கோர்ஸ் நம்மளுடைய அந்த ப்ரீவியஸ் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, ஆட் டிஜிட்ஸ் அன்டில் சிங்கிள் டிஜிட்ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளம் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருந்தேன். அதையுமே நான் வந்து ஆர்டர் ஆஃப் 1ல சால்வ் பண்ணியிருந்தேன். நெறைய பேர் என்ட்ட இந்த மாதிரியான ட்ரிக்கி ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணி அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் இது வந்து ஜோஹோல 2019ல இருந்தே கேட்டுக்கிட்டு வர ஒரு கொஸ்டின். இப்போ ரீசென்ட்டா 2024லயுமே ஆன் கேம்பஸ்ல கேட்ட ஒரு கொஸ்டின் தான். ஸோ உங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இந்த சொல்யூஷன இப்ப வந்து பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம எப்பயுமே பண்ண வேண்டியது நெறைய சாம்பிள் இன்புட்ஸ் எடுத்து அதனுடைய அவுட்புட்ட வந்து நம்ம கொண்டு வந்துரணும். ஸோ அப்பதான் நம்மளால இந்த மாதிரியான அந்த ஆர்டர் ஆஃப் 1ல எப்படி சால்வ் பண்றதுன்னு சொல்லிட்டு அந்த ஐடியாஸ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இத நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, நான் நெறைய இன்புட் வந்து எடுத்திருக்கேன். 13, 23 அப்டின்னு சொல்லிட்டு நெறைய இன்புட் எடுத்திருக்கேன். அத நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம வந்து இப்ப பார்த்தோம் இல்லையா? அந்த லாஜிக்ல நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா இத வந்து எழுதி வச்சிருக்கேன். அண்ட் அதனுடைய அந்த அவுட்புட் ஃபைனல் ரிசல்ட் அதாவது கவுண்ட்டையும் நான் வந்து எழுதியிருக்கேன். ஸோ இதுல நீங்க அப்சர்வ் பண்ணீங்கன்னா, இங்க 13 இருக்கு இல்லையா? இதுல வந்து 1 அண்ட் 3ன்னு சொல்லிட்டு 2 டிஜிட்ஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த 2ல எது வந்து கிரேட்டர் தென்னா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 3 தான் கிரேட்டர் தென். அப்படியே நம்மளுடைய அந்த அவுட்புட் பார்த்தீங்கன்னா, 3ங்கிறது வந்தது. ஸோ இதே மாதிரியே நம்ம வந்து இந்த 105 எடுத்துக்குவோமே. 105 வந்து கிரேட்டர் தென் வேல்யூ என்ன இருக்கு? 5ங்கிறது தான் இந்த 105லயே இருக்கிற டிஜிட்ஸோட கிரேட்டர் தென் வேல்யூ. ஸோ இதனுடைய அவுட்புட் பார்த்தீங்கன்னா, 5ன்னு சொல்லிட்டு வருது. இதே மாதிரி இப்போ 999 எடுத்தாலும் அதுக்கு வந்து 9ங்கிறது வருது. 507 எடுத்தாலும் அதுக்கு வந்து 7ங்கிறது வருது. ஸோ நம்ம வந்து என்ன அப்சர்வ் பண்ணியிருக்கோம் அப்டின்னா, நம்மளுடைய அந்த இன்புட் குடுக்குறத எந்த நம்பர் வந்து கிரேட்டர் தென்னா இருக்கோ,
அந்த நம்பர் தான் நம்மளுடைய அவுட்புட்டா கூட வருது. அண்ட் இதுக்கு வந்து நீங்க நெறைய இன்புட் வந்து எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா வந்து அந்த இன்புட்ல குடுக்குற நம்பர்ஸ்ல எந்த வேல்யூ வந்து கிரேட்டர் தானா இருக்கோ, அதுதான் நம்மளுக்கு அவுட்புட்டா வருது. ஸோ, இப்போ உங்களுக்கு எப்படி இத வந்து ஒரு ஆப்டிமைஸ் அப்ரோச்ல கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். அண்ட் இந்த ஆப்டிமைஸ் அப்ரோச்க்கு லாக் என் வந்து ஆகும். நம்ம வந்து என்லாக்லருந்து லாக் என்னா ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் அஃப்கோர்ஸ் இத வந்து நம்ம இப்போ கோட் பண்ணி அத ட்ரை பண்ணி பார்த்துரலாம். நான் வந்து மின் சூடோ பைனரி கவுண்ட்ன்னு சொல்லி ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுல நம்ம வந்து நம்மளுடைய அந்த மெயின் கோட் வந்து எழுதலாம். நான் இன்ட் num1ல அந்த 31 நம்ம பார்த்த அந்த இன்புட்டே வச்சுக்கிறேன். அண்ட் தென் இன்ட் num2ல நான் வந்து 44ன்னு சொல்லிட்டு அந்த இன்புட்டையே வச்சுக்கிறேன். அண்ட் எப்பயும் போல நான் இத வந்து ஒரு மெத்தட்ல எழுதி இந்த நம்பர்ஸ வந்து பாஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அண்ட் இந்த மெத்தட நான் வந்து பிரைவேட்ல குடுத்துக்கிறேன். அண்ட் இதனுடைய ரிட்டர்ன் டைப் வந்து இன்டிஜர். ஏன்னா நம்ம வந்து ஃபைனலா ஒரு நம்பர தான் ரிட்டர்ன் பண்ண போறோம். அண்ட் இந்த மெத்தடோட பேர் வந்து நான் ஃபைண்ட் மின் சூடோ பைனரி கவுண்ட்ன்னு சொல்லி வச்சுக்கிறேன். அண்ட் இந்த மெத்தட்ல நம்ம வந்து அந்த நம்பர இன்புட்டா வாங்கிக்கலாம். இப்போ நம்மளுடைய அந்த ஆப்டிமைஸ் லாஜிக் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்ப 31 இருந்துச்சுன்னா 3 தான் நம்மளுடைய அவுட்புட் ஆகணும். ஸோ இதுக்கு வந்து ரொம்பவே சிம்பிளா எந்த டிஜிட் வந்து குடுத்திருக்க நம்பர்ல கிரேட்டர் தானா இருக்கோ, அத தான் நம்ம வந்து கொண்டு வரப்போறோம். நான் வந்துட்டு இன்ட் மேக்ஸ் டிஜிட்ன்னு சொல்லி ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். அத வந்து நான் 0வா இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். இப்ப நம்ம ஒரு ஒயில் லூப் வந்து எழுதப் போறோம். அந்த நம்பர்ஸ ஃபுல்லா ஹோலா டிராவல்ஸ் பண்றதுக்காக. ஸோ n இஸ் கிரேட்டர் தேன் 0வா இருக்கிற வரைக்கும் அது வந்து ரன் ஆகப்போது. இந்த இடத்துல நம்ம வந்து நம்ன்னு சொல்லி வச்சுக்கணும். ஓகே. ஸோ இப்ப நம்ம நம்பர்ல இருக்கிற ஒவ்வொரு டிஜிட்டா எடுக்கணும். ஸோ அதுக்கு நான் வந்து இன்ட் டிஜிட்ன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி, அண்ட் அதுல நம்மளுடைய மாடுலஸ் 10 வந்து குடுத்தேன் அப்படின்னா, நம்மளுடைய அந்த கடைசி டிஜிட் வந்து வந்துரும். இப்போ நம்ம இந்த கடைசி டிஜிட்ட மேக்ஸ் டிஜிட்டோட கம்பேர் பண்ண போறோம். அண்ட் எது வந்து கிரேட்டர் தானா இருக்கோ, அத வந்து நம்ம மேக்ஸ் டிஜிட்ல வந்து ஸ்டோர் பண்ண போறோம். ஸோ இதுக்கு நான் வந்து நம்மளுடைய அந்த மேக்ஸ் டிஜிட்ல மேக்ஸ் கிளாஸ்ல உள்ள மின் மெத்தட நான் வந்து கால் பண்ணிக்கிறேன். அண்ட் நெறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கலாம். இது வந்து ஆக்சுவலா கிளாஸ் நேம். ஓகேவா? இந்த மேக்ஸ்ங்கிறது ஒரு கிளாஸ் நேம். அண்ட் அதுல இருக்கக்கூடிய ஒரு ஃபங்ஷன்ஸ் அப்படி இல்லன்னா மெத்தடும் சொல்லலாம். அதுதான் வந்து இந்த மின். ஸோ இது வந்து ஒரு ஹோலா நம்ம வந்து ஆப்பரேட்டரோ இல்லன்னா ஒரு மெத்தட்னோ சொல்ல முடியாது. எனக்கு நான் படிக்கும்போது இந்த டவுட் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு இருந்திருந்தா இப்ப கிளாரிஃபை ஆயிருக்கும். அண்ட் இப்ப நம்மளுடைய அந்த டிஜிட்ஸ், மேக்ஸ் டிஜிட்ஸ நீங்க வந்து பாஸ் பண்ணி விடலாம். எது வந்து கிரேட்டர் தானா இருக்கோ, அது வந்து இங்க வந்து ஸ்டோர் ஆயிரும். ஸோ இப்ப நம்ம வந்து அந்த டிவைடட் பை 10ன்னு சொல்லி போட்டுறலாம். இது வந்து என்ன அப்டின்னா, நம்மளுடைய அந்த நம்பர் டிவைட் பை 10ன்னு சொல்லி போடுறோம். ஸோ இத தான் நம்ம வந்து ஷார்ட்டா எழுதுவோம். ஆப்வியஸ்லி இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அண்ட் இது வந்து எதுக்காக போடுறோம்னா, 31ல இருக்க அந்த 1 மட்டும் நம்ம எடுத்தோம் இல்லையா? 1 மட்டும் எடுத்து செக் பண்ணோம். ஸோ இப்படி நம்ம போட்டோம்னா, இப்ப நம்மளுடைய அந்த நம்பர்ல வந்து 3 மட்டும் தான் இருக்கும். ஸோ அடுத்த டிஜிட் நம்மளுக்கு வந்து 3ங்கிறது கிடைக்கும். ஸோ இதுக்காக தான் இத வந்து பண்றோம். அண்ட் இந்த இடத்துல என்ன சொல்றான் அவன்? ரிமூவ் ரெடண்டன்ஸ் அசைன்மென்ட் ஆல்ரெடி அசைன் டூ தி வேல்யூ. ஓ! இங்க வந்து நம்ம மின் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலா இங்க நம்ம வந்து மேக்ஸ் யூஸ் பண்ணோம். ஸோ அப்பதான் நம்மளுடைய அந்த மேக்ஸிமம் வேல்யூ வந்து அசைன் ஆகும். ஸோ ஓகே. இதுதான் நம்மளுடைய புரோகிராம். அண்ட் இத வந்து இப்போ நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம். எத வந்து ரிட்டர்ன் பண்ணணும்னா, அந்த மேக்ஸ் டிஜிட்ட வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணிறணும். ஸோ இப்ப நம்மளுடைய மெத்தட்ல இந்த நம்பர பாஸ் பண்ணிட்டு, அதனுடைய வேல்யூ, அதனுடைய அவுட்புட்ட வந்து வெரிஃபை பண்ணி பார்த்துடலாம். ஸோ இங்க நான் 2 நம்பரையுமே பாஸ் பண்ணி விடுறேன். இப்ப நம்மளுக்கு இந்த நம்பர்ல 3ங்கிறது வரணும். அண்ட் கீழ உள்ளதுல 4ங்கிறது வரணும். ஸோ இப்ப நம்ம அதனுடைய அந்த அவுட்புட் வந்து கரெக்ட்டா வருதான்னு சொல்லி வெரிஃபை பண்ணி பார்த்துடலாம். 3144ஆ? என்ன தப்பு பண்ணியிருக்கேன்? மெத்தட்ல நம்பர் டிஜிட் மேக்ஸ் டிஜிட்ட தான் ரிமூவ் பண்ணியிருக்கேன். இப்போ இங்க பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப அறிவாளித்தனமா ஒண்ணு பண்ணியிருக்கேன். நம்பர மட்டும் பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கேன். மெத்தடே கால் பண்ணாம. ஓகே. இந்த மெத்தட்ல இப்ப நம்மளுடைய அந்த நம்பர வந்து பாஸ் பண்ணி விடணும். இப்ப நம்ம பார்த்தீங்கன்னா, இந்த 3 அண்ட் 4ங்கிற அந்த அவுட்புட் வந்து கரெக்ட்டா பிரிண்ட் ஆயிருச்சு. ஸோ இதுக்கு நீங்க வந்து நெறைய இன்புட்ஸ் வந்து குடுத்து பாருங்க. அண்ட் ஏதாவது ஒரு இன்புட் வந்து நான் சொன்ன லாஜிக்கோட, அதாவது அந்த மேக்ஸ் டிஜிட்ன்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா? அந்த லாஜிக்கோட வேற ஏதாவது நம்பர் வந்து வந்துருச்சுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 87 அப்டின்னா நம்மளுக்கு 7ங்கிறது ஆன்ஸர் வருது. 8ங்கிறதே வரல. அப்ப நீ சொன்ன லாஜிக் வந்து தப்பு அப்டின்னு நெனச்சீங்கன்னா, இந்த கமாண்ட்ல சொல்லுங்க. நான் அத கண்டிப்பா பார்த்துட்டு என்னன்னு சொல்லிட்டு நானுமே கரெக்ஷன் பண்ணிக்குவேன். ஸோ நான் ட்ரை பண்ண வரைக்கும் இந்த லாஜிக் வந்து எல்லா இன்புட்டுக்கும் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ நீங்களும் அத வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது வந்து எல்லாத்துக்குமே ஒர்க் ஆச்சு அப்படின்னா, அதையும் கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. பெர்ஃபெக்ட் லாஜிக் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லன்னா உங்களுக்கு என்ன தோணுதோ அத வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அஸ் ஆல்வேஸ் நான் சொல்ற மாரி கோட் பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கும் இந்த மாதிரியான நெறைய லாஜிக்ஸ் வந்து கிரியேட் ஆகும்.
அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்டின்னா, இந்த வீடியோவ லைக் பண்ணிருங்க. எனக்கு வந்து ரொம்பவே சப்போர்ட்டா இருக்கும். ஸோ கீப் கோடிங் அண்ட் கீப் வாட்சிங் கோடெட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.